சரி இல்லை சார், நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ உட்கார வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் போடுறீங்க, அதுக்கு ஒரு கியூஆர் கோடு போடுறீங்க, உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கே. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கும். யார் வேணாலும் தொண்டர்கள் போகலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ப்ரெஸ்ஸு உள்ளே போகலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸை விட மாட்டேங்கிறீங்க ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கியூஆர் கோடு வச்சு ஆட்களை வந்து தடுக்கிறீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஜனநாயகமாக இல்லையே. இது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது இவங்களுடைய சலசலப்புனால அது டிஸ்டர்ப் ஆகும் 100%. ஓகேங்களா? நான் முதல்ல சொன்னேன்ல, ரசிகரோ தொண்டரோ அவங்க மூலியமாக ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். இவங்க தான் வரணும், இத்தனை பேர் தான் அங்கே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கலாம். அதேமாதிரி நீங்கள் சொன்ன பத்திரிகையாளர்களை விடாமலாம் இல்லை சார், விட்டுறாங்க. நடுவில் அந்த 2ஆம் வருஷம் தான் ஒரு தம்பியை கீழே தள்ளி விட்டாங்க. இதாகிடுச்சு. நானே பேசினேன் அவர்கிட்ட பர்சனலாக. உனக்கு மெடிக்கல் இது ஏதாவது தேவைப்படுதா, நான் வந்து ஒன்று வேணண்ணே, அந்த வெயிலில் கீழே இதானதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே அப்படின்னாரு. அது அப்போயே நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன். எங்கள் கட்சி சிறப்பாகவும் என் சார்பாக பர்சனலாக கேட்டேன் அவர்கிட்ட. இருக்க தான் சார் செய்யும். ப்ரெஸ்ஸும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் தான் விட்றாங்க. ஓகேங்களா? இது அங்கே இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் தலைவரை விட்ருங்க, தலைவரை தாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன இது போடுறாங்க என்னன்றது அது அவங்களுக்கு தான் வெளிச்சம்.